பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற பொருள் தான் ரூலர். இது வரைகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கும் ஹெல்ப் ஆகுங்க. ஏசப்பா தான் நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ரூலராக இருக்காருங்க. நாம் அவருக்கு எதிராக மெஷர் பண்ணுறப்ப நாம் தாழ்த்தப்பட்டிருப்போம்ல. இதை பற்றி தாவீது ராஜாவோட மகனாகிய சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்காருங்க. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணுங்க. அப்ப அவரு நம்முடைய தீமையை விட்டு விலகுவாரு. சமமான பாதையில நம்மளை நடத்துவாரு. அதே அதிகாரத்துல 16வது வசனத்துல இருக்கு, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை அப்படின்னும் சாலமோன் ராஜா இங்க குறிப்பிடுகிறார். நமக்கு ஆவியானவருடைய உதவி மட்டும் இல்லாம ஞானத்தையும் கேட்கணுங்க. என் சொந்த ஞானத்தினாலதான் இப்படி நான் இதை செஞ்சேன்னு பெருமையா சொல்லிக்காதீங்க. ஆண்டவர் வேற மாதிரி மெஷர் பண்ணுவாங்க, நாம வேற மாதிரி மெஷர் பண்ணுவோம். அதாவது அளவிடுகிறோம். நானு சொல்லிக்காம மற்றவர்களை குறிக்கும்படியாக நீ என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அந்த வலிமையான வித்தியாசத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. God bless you.